இதயக்கனி திரைப்படம் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெளிவந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாகும். சத்யா மூவிஸ் தயாரிப்பான இதயக்கனி பிரம்மாண்டமான படமாக உருவாக்கப்பட்டது. இந்தி நடிகை ராதா சலூஜா, வெண்ணிற ஆடை நிர்மலா, ராஜ சுலோச்சனா, பண்டரி பாய், தேங்காய் சீனிவாசன், கோபாலகிருஷ்ணன், மனோகர், PS வீரப்பா, SP சுப்பையா, ஐஸ்வரி வேலன் என ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்தனர். ஜெகநாதன் இயக்கத்தில் ஜெகதீசன் வசனம் எழுதியிருந்தார். இதயக்கனி 1978இல் தாஸ்கன் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட ஒரே இந்திய திரைப்படமாகும். தமிழின் சிறந்த ஸ்பை த்ரில்லர் படங்களின் வரிசையில் இந்த படம் அந்த காலகட்டத்திலேயே இடம்பெற்றிருந்தது. 70களில் வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் கொஞ்சம் கிளாமர் தூக்கலாகத்தான் இருந்தன. ராதா சலூஜா, ராஜசுலோச்சனா, வெண்ணிற நிர்மலா என நடிகைகளின் கவர்ச்சி ஆடையும் கேமரா ஆங்கிலும் அப்போது பேசப்பட்டன. மிகப்பெரிய ஹிட் அடித்த இன்பமே பாட்டு ஒரு ரகம், இதழே இதழே தேன் வேண்டும் இன்னொரு ரகம். இந்த பாடலை SPB பாடியிருப்பார். தொட்ட இடமெல்லாம் என்ற ஒரு பாடலுக்கு ராதா சலூஜாவும் வெண்ணிற நிர்மலாவும் ஆடியிருப்பார்கள். டான்ஸ் மூமெண்ட்டுகள் அப்போவே வேறு லெவல் தான். ஒகேனக்கல், பெர்காரா, சிதம்பரம் அருகிலுள்ள பிச்சாவரம் என எல்லா இடங்களிலும் அழகு கொஞ்சம் விட்டிருப்பார் ஒளிப்பதிவாளர் பாலகிருஷ்ணன். படத்துக்கு வில்லன் இல்லை, வில்லி, இதுவும் பேசப்பட்டது. இதயக்கனி திரைப்படம் சென்னையில் 3 நாள் ரிசர்வேஷனில் வசூல் ரூபாய் 90,000 தாண்டியது. அந்த நாட்களில் ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு என்று தெரிந்தவர்களுக்கு இந்த 90,000 வசூல் எத்தகைய சாதனை என்பது புரியும். அதுவரை இல்லாத இந்த சாதனையை படத்தை தயாரித்த RM வீரப்பன் அவர்கள் தி இந்து ஆங்கில நாளிதழில் விளம்பரமாக வெளியிட்டார். அந்த விளம்பரமே படத்துக்கு சோதனையை ஏற்படுத்தியது. அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி மக்களின் ஆதரவோடு கட்சி வேகமாக வளர்ந்து வந்த நேரம் அது. படத்துக்கு கெடுபிடி தொடங்கியது. உண்மையிலேயே அவ்வளவு டிக்கெட்டுகள் முன்பதிவு ஆகியிருக்கிறதா? வணிக வரித்துறை அதிகாரிகள் படம் வெளியாகி இருந்த தியேட்டர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கினர். படம் பார்க்க வரும் மக்கள் மிரண்டு திரும்பி போகும் அளவுக்கு டிக்கெட் கவுண்டர்களுக்கு வெளியே பலமான கண்காணிப்புகளும் கட்டுப்பாடுகளும் போடப்பட்டன. தியேட்டர்களின் அலுவலகத்திலும் கெடுபிடிகள். இவ்வளவையும் தாண்டி இதயக்கனி படம் அபார வெற்றி பெற்றது. சென்னையில் சத்யம் தியேட்டரில் முதலில் 100 நாள் ஓடிய படம் என்ற பெருமையையும் பெற்றது இதயக்கனி. வசூலிலும் வெற்றி, படத்துக்கும் நல்ல பெயர். எம்ஜிஆர் அவர்களின் இமேஜையும் உயர்த்தி அவரின் மறக்க முடியாத படங்களில் இதயக்கனியும் மிக முக்கியமானதொரு இடத்தை பிடித்தது. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.